ஹாய் ஹலோ அனைவருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனைவருமே நீண்ட காலமாகவே வெயிட் பண்ணியிருந்த ஒரு வேலைவாய்ப்பை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். வந்து பார்த்தீங்கன்னா, அனைவருமே அவளுடன் எதிர்பார்த்துட்டு இருந்த தமிழ்நாடு அரசு போக்குவரத்து களத்தில் இருந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்காங்க. ஓரளவு வந்து பார்த்தீங்கன்னா தமிழகம் முழுவதுமே 4000 வேக்கன்சி இருந்ததுனா நம்மளுக்கு வந்து கொடுத்து இப்போ மாபெரும் வேலைவாய்ப்பாக கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு வேலைவாய்ப்பாகவே நம்ம பார்த்தீங்கன்னா கொடுத்துட்ருக்காங்களே. இப்போ அங்கன்வாடி வேலைக்கும் ஒரு 7500 வேகன்சியோடு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சதுரடியாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கவர்மெண்ட் சார்ந்த அனைத்து வேலைவாய்ப்புகளும் நம்ம சேனலில் அப்டேட் கொடுப்போம். இன்றைக்கி பார்க்கக்கூடிய வேலைவாய்ப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தமிழ்நாடு போக்குவரத்து கழகத்தில் வேலைவாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா டிரைவர் மற்றும் கண்டக்டருக்கான ரெக்ரூட்மெண்ட் தான் இப்போ 2025 ஒரு மிகப்பெரிய வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஓரளவுவே 4000 வேகன்சியில் கொடுத்துருக்காங்க. 2 விதமான போஸ்டிங் அடிப்படையில் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இந்த வேலையை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன கல்வி தகுதி வந்து கொடுத்துருக்காங்க, இது வந்து வேலையை அப்ளை பண்ண செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் எப்படி இருக்கும், எப்படி அப்ளை செய்வது, இதில் வந்து யாருக்கெல்லாம் முன்னுரிமை வந்து கிடைக்க போகுது, இந்த வேலையை குறித்து நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் வந்து இருக்கும். சேலரியெல்லாம் எப்படி கொடுக்க போகிறாங்க, இதில் வந்து வேலை ஒர்க்கெல்லாம் எப்படி இருக்கும், என்னென்ன நிபந்தனைகளாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத தொடர்ந்து வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீண்ட காலமாகவே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வருடம் வந்து இந்த தமிழக போக்குவரத்து கழகத்துலேருந்து வேலைவாய்ப்புகள் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த வேலைவாய்ப்பை பொறுத்தளவுக்கு இந்த டிரைவர் மற்றும் கண்டக்டருக்கான வேலைவாய்ப்பு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதிரடியாக ஒரு 4000 வேக்கன்சியில் தமிழகம் முழுவதுமே மார்ச் இறுதிக்குள்ளே நாங்கள் வந்து அதிகாரப்பூர்வமாக அப்ளிகேஷன் வந்து வெளியிட போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அஃபீஷியலாகவே தகவல் வெளியாக இருக்குது. கன்ஃபார்மாக இன்னும் இந்த மந்த்து முடிஞ்ச உடனே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலைவாய்ப்புக்கான அதிகாரப்பூர்வமாக நோட்டீஸ் வந்து கொடுக்க போகிறாங்க. அப்போ வந்து வந்த உடனே நம்ம சேனல் அப்டேட் கொடுப்போம். இருந்தாலுமே இந்த வேலைக்கு யாரெல்லாம் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேலைக்கு ஆண்கள் மட்டுமே இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம். பெண்களை வந்து அப்ளை பண்ண முடியாது. சொல்லப்போதான் ஏன் அப்படின்னா ஒர்க்கெல்லாம் வந்து மாறி இருக்க மாதிரி வந்து இருக்கும். சில ஆண்கள் மட்டுமே இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம். இந்த வேலையை பொறுத்தளவுக்கு என்ன நிபந்தனைகளும் முக்கியமான நிபந்தனைகளாக பார்த்தீங்கன்னா இது வந்து கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஓட்டுநர் உரிமை வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து 18 மாதங்கள் வந்து நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸராக நீங்கள் வந்து இருந்திருக்கணும். டிரைவராக நீங்கள் வந்து முன் அனுபவங்கள் வந்து இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஹெவி டிரைவிங் லைசன்ஸ் வந்து நீங்கள் வந்து வைத்திருக்கணும். அதே மாதிரி கண்டக்டருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கணக்கு வழக்கில் கரெக்டாக வந்து இருந்திருக்கணும். நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருக்கணும். பேசிக்காகவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே இந்த வேலைக்கு நீங்கள் முக்கிய நிபந்தனைகளாக கண்டக்டருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும், இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வேலையை பொறுத்தளவுக்கு யாருக்கெல்லாம் முன்னுரிமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து முன் அனுபவங்கள் வந்து கொண்டு இருக்கீங்க அப்படின்னா ஏற்கனவே நீங்கள் வந்து தமிழை இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th 12th வரைக்கும் நீங்கள் வந்து முடிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்குலாம் இதில் வந்து முன்னுரிமை வந்து கொடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு போக்குவரத்து கழகத்தில் ஒரு மிகப்பெரிய வேலைவாய்ப்பில் வந்து பார்த்தீங்கன்னா டிரைவர் மற்றும் கண்டக்டருக்கான ரெக்ரூட்மெண்ட் தான் இப்போ கொடுத்துருக்காங்க. இந்த வேலையை பொறுத்தளவுக்கு உங்களுக்கெல்லாம் முன்னுரிமை. கல்வித் தகுதியை பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதும், இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே எனி டிகிரி டிப்ளமோ எது முடிச்சிருந்தாலுமே போதும், நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு நீங்கள் வந்து முன் அனுபவங்கள் வந்து இந்த வேலைக்கு வேணும். பார்த்தீங்கன்னா ஏன்னா உயிரை பாதுகாக்கக்கூடிய ஒரு வேலையாக தான் வந்து டிரான்ஸ்போர்ட் வேலையில் தான் நீங்கள் வந்து இருக்க போகிறீங்க. இந்த வேலைக்கு நீங்கள் முன் அனுபவங்கள் வந்து கட்டாயம் உங்களுக்கு வந்து தேவைப்படும். அதே மாதிரி எழுத படிக்க தெரிந்தாலும் போதும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கண் பார்வை இதெல்லாம் கூர்மையாக இருக்கணும். உங்களுக்கு வந்து மயக்கம் வருதா, இது மாதிரி மெடிக்கல் டெஸ்ட்டெல்லாம் நிறைய இந்த வேலையில் இருக்கும். பார்த்தீங்கன்னா இதை பற்றி நம்ம முழுமையாக என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்எஸ்டி ஆட்சேர்ப்பு 2025 தமிழ்நாடு மாநில போக்குவரத்து கழகம் பின்வரும் காலிப்பணங்கள் நிரப்ப அதிகாரப்பூர்வமாக மற்றும் தகுதியான வேட்பாளர்களிலிருந்து விண்ணப்பங்களை அழைக்கிறது. இந்த விண்ணப்பங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்கள் பெண்கள் மற்றும் வேலை தேடுவர்கள் கீழே உள்ள அட்டவணையின்படி பார்க்கலாம். புதியவர்கள் மற்றும் அனுபவம் வாய்ந்த வேட்பாளர்களை இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இதில்
ஸோ இந்த விலையை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்துலேருந்து நம்மளுக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலையை பொறுத்தளவுக்கு ஓட்டுநர் மற்றும் ஸோ நடத்துனருக்கான 2 போஸ்டிங்க்கு தான் நம்மளுக்கு வந்து ஸோ 4000 வேகன்சி ஸோ தமிழகம் முழுவதுமே கொடுத்துருக்காங்க. சேலரியை பொறுத்தளவுக்கு பேசிக்காகவே உங்களுக்கு 18,000லேருந்து 24,000 வரைக்கும் உங்களுக்கு வந்து சேலரி வந்து கிடைக்கும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கல்வித் தகுதியை பொறுத்தளவுக்கு நீங்கள் அங்கீகாரம் பெற்ற ஒரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு ஸோ மற்றும் SSLC முடித்திருக்க வேண்டிய 10வது தேர்ச்சி பெற்றிருக்கணும் அப்படின்றத அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்ததாக அனுபவம் பொறுத்தளவுக்கு இந்த வேலையை பொறுத்த அனுபவம் வந்து ஒரு முக்கியம் வந்து பார்த்திங்கன்னா 18 மாதங்கள் அனுபவத்துடன் ஸோ கனரா வாகன ஓட்டுநர் உரிமை வந்து பெற்றிருக்கணும். எபி நீங்கள் வந்து ஸ்டேட் வந்து பெற்றிருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்ததாக வயது வரம்பை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 24 வயது நிரம்பியவராகும் அதிகபட்சம் 40 வயதுக்குள்ளே நீங்கள் வந்து உட்பட்டவராக நீங்கள் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் ஒரு சில கேட்டகரிக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஸோ கொடுத்துருக்காங்க. ஸோ SC ST 45 வயதுக்குள்ளே நீங்கள் வந்து இருந்திருக்கணும். ஸோ அதே மாதிரி OBC BC ஸோ இவங்களுக்கும் அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கிய நிபந்தனையாக கொடுத்துருக்காங்க. விண்ணப்ப கட்டணத்தை பொறுத்தளவுக்கு SC STக்கு 590 ரூபா ஸோ மற்றவர்களுக்கு 1180 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா வந்து செலுத்தி தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி வந்து இருக்கும். ஸோ அதில் அடுத்ததாக இதில் எப்படி தேர்வு செய்வாங்க அப்படின்னா ஸோ எழுத்து தேர்வு, ஓட்டுநர் சோதனை, ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நேர்காணல் அடிப்படையில் அனைவருமே தகுதி செய்ய போகிறாங்க. சில இதில் வந்து பார்த்தீங்கன்னா உடல் தகுதியெல்லாம் பார்ப்பாங்க. சில எந்த ஒரு உடல் குறைபாடும் இருக்கக்கூடாது. சில ஸோ கண் பார்வை கூர்மை ஸோ பரிந்துரைக்கப்பட்ட உறுப்பினருக்குள் இருக்க வேண்டும். ஸோ அதனால் விண்ணப்பதாரர்கள் பின்னோரும் குறைபாடுகள் இருந்தால் நீங்கள் நிராகரிக்கப்படுங்க அப்படின்றத ஃபஸ்ட்டே வந்து ஸோ அவங்க வந்து சொல்லிட்டாங்க. ஸோ அதே மாதிரி தான் கண் பார்வை குறைபாடு, கேட்கும் திறன் குறைபாடு, ஸோ மாலைக்கண் நோய் மற்றும் நிற குறைபாடுகள் இருந்திருந்தால் நீங்கள் யாருமே இதில் வந்து அப்ளை பண்ண வேண்டாம் அப்படின்றத அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. சில தகுதியானவர்களாக நீங்கள் வந்து நிராகரிக்கப்படுவீங்க அப்படின்றத சொல்லிட்டாங்க. ஸோ ஆன்லைன் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா விண்ணப்ப தொடக்கம் வந்து தேதி விரைவில் இந்த மந்த் இறுதிக்குள்ளே ஸோ வெளியாகும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. சில கன்ஃபார்மாக அதிகாரப்பூர்வமாக ஸோ அவங்களுடைய வெப்சைட்லேருந்து அப்டேட் வந்து ஸோ கொடுக்க போகிறாங்க. சில ஒவ்வொரு மாவட்டத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100க்கும் மேற்பட்ட வேகன்சி ஸோ இதில் கொடுத்துருக்காங்க. சில தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் நீங்கள் வேலை செய்யணும் அப்படின்னா ஸோ உங்களுக்கு ஒரு சூப்பரான அப்டேட்டாக தான் வந்துருக்கு. சில இந்த வேலையை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிபந்தனை அடிப்படையில் தான் உங்களை வந்து எடுக்க போகிறாங்க. சில நீங்கள் இந்த வேலைக்கு விருப்பமுடையவர்களாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஏற்கனவே தனியார் நீங்கள் வந்து தனியார் போக்குவரத்து துறையில் நீங்கள் வந்து ஸோ ஒர்க் பண்ணியிருந்தீங்க, நீங்கள் வந்து வேலை செய்யிருந்தீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த ஸோ அனுபவம் வாய்ந்த ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிங்க அப்படின்னா கொடுக்கலாம். இதில் ஸோ முன்னுரிமை வந்து கொடுக்கறதுக்கான அனைத்து ஏற்பாடுகளுமே ஸோ கொடுப்போம் அப்படின்றத சொல்லிட்டாங்க. சரி, ஓகே. ஸோ இன்றைக்கான அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ மறக்காமல் ஸோ நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ எல்லாம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி கவர்மெண்ட் சார்ந்த அனைத்து விதமான வேலைவாய்ப்புகளும் ஸோ நம்ம சேனலில் அப்டேட் கொடுப்போம். ஸோ எல்லாம் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.